அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களா? அப்ப வரல இல்லப்பா. பள்ளியாசல் வந்து மார்க்கத்தை கேட்பதற்கு இந்த கூடி இருக்கிறீங்களே, மார்க்கத்தை நான் சொல்றேன் நீங்க கேட்கறீங்களே, நீங்க மட்டும் கேட்கல, ஊர் உலகமெல்லாம் கேட்கிற குழாயை வச்சு கட்டி டிவில வர ஒளிபரப்பிக்கிட்டு உலக மக்களுக்கெல்லாம் போய் கொண்டு போறீங்களே, டெய்லி பாத்துக்கிட்டு இருக்கிறான கவர்மெண்ட். அவனுக்கு தெரியுமே நம்ம டிவியில் நிகழ்ச்சி நடந்தது, அவனுக்கு தெரியாதா? மேடையில பேசுறீங்க, பப்ளிக்ல பேசுறீங்க, தெருவுல பேசுறீங்க, கூடத்துல பேசுறீங்க, வெளியில பேசுறீங்க, தனித்தனி சந்திப்புகள்ல பேசுறீங்க. இஸ்லாத்தை தழுவி வர்றான் பாருங்க, அவனுக்கு ஒரு அலுவலகத்தை போட்டுக்கிட்டு அவனுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறேன் சென்று நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அதன் பேரால் வசூல் பண்றீங்க, மதரசா கட்டுறீங்க, பள்ளிவாச கட்டுறீங்க. என்னப்பா உனக்கு என்ன? ஏன் ஓடுற? நமக்கு முழு அளவுக்கு இஸ்லாமிய ஆட்சி அளவுக்கு உனக்கு கிடைக்கல, ஹிஜ்ரத் செய்யற அளவுக்கு இந்த நாட்டில் வந்துட்டியா நீ? கேள்வி அதுதான். அதுக்காண்டி ஒரு இஸ்லாமிய நடக்கு நான் சொல்ல வரல. இந்த நாட்டை விட்டு ஓடி போற அளவுக்கு உனக்கு வந்துருச்சா? தொழுவ கூடாண்டானா, நோம்பிக்க கூடாண்டானா, கருத்தெல்லாம் கொடுக்க கூடாண்டானா, முஸ்லீம்கள் எந்த இடத்துலயும் கூட கூடாதுன்னு சொல்லிட்டானா, பள்ளிவாசல கட்டக்கூடாதுட்டானா? ஒன்னு ரெண்டு பள்ளிவாசல எனக்கு ஒரு இதா உனக்கு ஒரு இதாண்டு அதை சிவில் பிரச்சனையை ஆக்கி குழப்பத்தை உண்டாக்கி அதை வேண்டாம் செய்வானே தவிர, அதை கூட இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய மெஜாரிட்டியா இருந்து ஆட்சி கையில வந்து கட்ட முடியாத அளவுக்கு தானே சட்டத்தின் பாதுகாப்பு இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு நினைச்சது செய்ய முடியலங்கிற அளவுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்குதுல்ல. அது மாதிரியான ஒன்னு ரெண்டு அசம்பாவிதங்களை கழிச்சிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நாட்டை விட்டு ஓடி போற நிலைக்கு நீ தள்ளப்பட்டுட்டியா? ஓடி போற நிலைக்கு எங்கிருந்து நீ தள்ளப்படவில்லையோ அங்கே நீ ஆயுதம் தூக்க உனக்கு அனுமதி கிடையாது. சபுர்தான். ஹிஜ்ரத் நிலை வரல என்று சொன்னா நீ ஜிஹாது உனக்கு கடமையாச்சு நினைச்சா அதுக்கு முந்தி உனக்கு ஹிஜ்ரத் கடமையாகிவிட்டது. போய் இருக்கணும், முதல்ல போக மாட்டான். ஏன் போறதுங்கிறது இழக்கணும். அந்த தலைவர்கள் வந்து வீடு வாசல் சொத்தை இழக்கணும். இது வந்து கலெக்ஷன். இத சொன்னால் இந்த நாளை கழிச்சு பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உன்னை விட்டு ஏவி விட்டு கலெக்ஷன் பண்ணலாம், திங்கலாம். ஹிஜ்ரத் சொன்னா இருக்கிற விட்டு ஓடணும். பாயிண்ட் விளங்குதா? அதை விட்டுட்டு அதை தாண்டி ஏன் வர்றான்னு கேட்டா, அதை சொன்னா நஷ்டம். முதல்ல அவன் செஞ்சு காட்டு, நீ முதல் போய் காட்டுறான் ரூம்ல. அப்ப அதை செஞ்சால் ஊடு போயிரும், ஆசை போயிரும், சொத்து போயிரும், காரு போயிரும், மங்களா போயிரும், எல்லாம் போயிரும். அதனால அதை விட்டுவிட்டு ஜிஹாது அப்படின்னு விளங்காத அள்ளி கொடுப்பான்ல. இதுக்கு கொடுத்தா கணக்கு கேட்க மாட்டான்ல. வேற விஷயத்துக்கு 10 காசு கொடுத்தா கணக்கு கேட்பானுவ. இந்த கொடுத்தான்னு வைங்கள, பேர்லாம் வந்துடக்கூடாது, இதான் பாதுகாப்பு. இவன் கேட்க மாட்டான். இந்த பேர்ல வசூல் பண்ணினா தான் கேட்க நாய் இருக்காது, நாய் இருக்காது. கொடுத்தவனே சொல்ல மாட்டான் நான் கொடுக்கலன்றான். வேற இந்த பள்ளிவாச கட்டுறதுக்கு ஒரு செங்கக்கல் வாங்கி கொடுத்தான்னு வைங்களேன், ஏன் செங்கக்கல் ஒண்ணு இருக்கிறான். பள்ளிவாச கட்டுறதுக்கு ஒரு செங்கக்கல் வாங்கி கொடுத்தான்னா ஏன் செங்கக்கல் ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவியா இல்லையா நீ? இந்த மாதிரி கள்ளப்பயிர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட சொல்ல மாட்டீங்களா? அதான் சேஃப்டி. அதுக்கு தான் அதை கையில எடுக்கிறதுக்கு காரணம். அதுக்கு கொடுத்தால் எவனும் கேட்க மாட்டான், என்ன வேண்டாலும் செய்யலாம். அதுக்குத்தான் இஸ்லாம் இந்த தர்த்தீபை போட்டு தந்து இருந்தும் ஹிஜ்ரத் நிலை வராமல் ஜிஹாது இல்லை என்ற சட்டத்தை உனக்கு தந்து இருந்தும் என்ன பண்றான்? அதை விட்டுட்டு வா ஜிஹாது ஜிஹாது. நம்ம கேட்கணும், ஜிஹாதுக்கு வருவோண்டா, ஹிஜ்ரத் நீ வரியா? ஃபர்ஸ்ட் அல்லாஹ் வந்து தர்த்தீபில் அப்படித்தான் சொல்றான், அல்லதீனா ஹாஜரு வஜாஹது. முதல்ல ஹிஜ்ரத் செய்வார்கள், சும்ம ஜாஹது, சும்மன பிறகு சும்ம ஜாஹது பிந்தி ஜிஹாது செய்வார்கள் அல்லாஹ் சொல்றான்ப்பா. நானும் ஜிஹாதுக்கு வர்றேன், அதுக்கு முந்தி ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கு. நீ முதல் ஹிஜ்ரத்துக்கு என்னோட வர்றியா? எங்கேயாவது போயிருவோமா? மாலத்தீவுக்கு போயிருவோமா? எல்லாரும் கூடு வாசல் சொத்து சொத்தெல்லாம் விட்டு ஓடி போயிருவோமா? ஓட வேண்டிய அவசியமே வரல. அட பாவி, அந்த அவசியம் வராட்டி இந்த அவசியம் வராதுடா. ஹிஜ்ரத் செய்யற அவசியம் வரலங்கிறியா? இன்னும் சொல்றேன், சவுதி அரேபியாவில் முஸ்லிம்களுக்கு இருக்கிற சுதந்திரத்தை விட இங்கே நமக்கு சுதந்திரம் கூட. இந்த உட்கார்ந்து அலாவுதீன் பாக்கவி முன்னாடி வச்சுக்கிட்டு தான் சொல்றேன். அவர் சவுதி அரேபியாவில் பல வருஷம் பணியாற்றினார். அவர் போய் நினைச்ச பயன் பண்ண முடியுமான்னு கேளுங்க, விடுவாங்களாட்டு. இஸ்லாமிய நாடுதான், இஸ்லாத்தை தான் சொல்ல போறாரு, பயன் பண்ண விடுவாங்க உங்களை? விடமாட்டார்ல. அமெரிக்கா பத்தி இல்ல, இப்ப யாரும் பேசக்கூடாண்டாங்க. இப்ப அபிஷியலா உள்ள தாய்களை தவிர யாரும் பேசக்கூடாண்டாங்க. அப்ப இவ்வளவு ஆளை வந்திருக்காரு. எத்தனை 10 வருஷம் இருந்திருப்பீங்களா? 12 வருஷம் 15 வருஷம் இருந்துட்டு வந்திருக்க. பேச இயலுமா? இங்க சந்து பொந்துற தெருமுன கூட்டம் குழாய் வச்சு கத்திட்டு இருக்கிறோமே, லவுட் ஸ்பீக்கர் போட்டு அடிக்கிறோமே, பண்றோம்லங்க. அந்த அளவுக்கு உரிமைகள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் நமக்கு உரிமை இருக்கு. தோலை நோம்பு வைக்கிறதா எல்லாம் எவனுமே நம்மள கை வைக்க இயலாது. இந்த மண்ணு நம்ம மண்ணு, நம்ம விடுதலை வாங்கின மண்ணு. இந்த மண்ணுடைய ஒவ்வொரு துகளும் நமக்கு சொந்தமானது.
இந்த மண்ணில் மற்றவர்களுக்கு இருக்கிற எல்லா உரிமை நமக்கு இருக்கிறது. எவனா தரமாட்டேன்னு சொன்னா அதை சண்டை பிடிச்சி வாங்குறதுக்கு வழிகள் இருக்கிறது. இங்க வாசல்கள் இருக்கிற பொய்யா ஒரு கேச பிடிச்சி போட்டா கூட அதிலிருந்து மீட்டு வருவதற்கு எங்களுக்கு வழி தெரியும். அதை நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன பிரச்சனை கேட்டா, ஜிஹாது உண்டு. ஜிஹாதுக்கு முன்னால் செய்ய வேண்டிய ஹிஜ்ரத்துங்கிற நிலை வரணும். இந்த நபிகள் நாயகம் நான் கேட்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணிட்டாங்க. அவங்க ஹிஜ்ரத் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஹிஜ்ரத் நடந்தது அவங்க வாழ்க்கையில, அவங்க சஹாபாக்கள் வாழ்க்கையில. அது என்ன ஹிஜ்ரத்? அபிசினியாவுக்கு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனாங்க. அதுக்கு முன்னாடியே சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூரை தாங்க முடியல, ரொம்ப அநியாயம் பண்றாங்க, தொழ முடியல, நோன்பு வைக்க முடியல, ஒண்ணும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்படின்னா அந்த அபிசினியான்னு ஒரு நாடு இருக்கிறது, அங்க ஒரு கிறிஸ்தவ மன்னர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப இடைஞ்செல்லாம் பண்ண மாட்டாரு, நீங்க அங்க போயிருங்க. அங்க போனாங்க சஹாபாக்கள்லாம். அங்க போய் இஸ்லாமிய ஆட்சி அங்க நடந்துச்சு. இவங்க தொழுதுக்கலாம், இவங்க நோம்பு வச்சுக்கலாம், இப்ப இந்தியாவில் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு தான் போய் அனுப்பி வச்சாங்களே தவிர என்ன பண்ணல, நீங்க யுத்தம் செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பல. அப்ப யுத்தம் கடமைங்கிறது முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, ஹிஜ்ரத் நடந்திருக்கணும். இந்த சரத்தை ஒழு செய்யாம தொழுகிற மாதிரி உள்ளது. ஹிஜ்ரத் இல்லாம ஜிஹாத் ஒருத்தன் பேசினான்னா தொழுகைக்கு முந்தி செய்ய வேண்டிய ஒழு செய்யற விஷயம். ஒழு இல்லாமல் தொழுவதும் ஹிஜ்ரத் இல்லாமல் ஜிஹாத் என்று சொல்வதும் ரெண்டும் சமமானது. ரெண்டுமே பிராடு ஏமாத்து வேலை. முடிஞ்சா நாளைக்கு அவசரமாக அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சங்கீதா என்ற ஒரு சங்கீதா என்ற ஒரு சகோதரிக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவங்க இருதய சிகிச்சை செய்தாக வேண்டும் என்று சொல்றாங்க. அவங்க பொருளாதார சூழ்நிலையும் இல்ல. எனவே அறுவை சிகிச்சைக்காக வேண்டி ஏற்படுகிறது. என்ன இது தாமுமுகவில் மனு கொடுத்திருக்காங்களா, ரத்தம் கேட்கிறாங்களா, வேற உதவிகள் கேட்கிறாங்க. அதை என்ன செய்யணுங்கிறாங்க, அது ஒரு சகோதரி கேட்கிறாங்க. அதாவது மனிதாபிமான உதவியில இஸ்லாம் ஜாதி மதம் பார்க்காது, உயிர் தான் காப்பாற்றணும். அந்த மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில நடந்து காட்டி இருக்கிறார்கள். அந்த சங்கீதாங்கிற சகோதரிக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை, என்கிட்ட எந்த வாய்ப்பு இல்லாம இருக்கிறேன், நீங்க தான் ஏதாவது செய்யணும்னு நம்மளை நம்பி இப்படி ஒரு இயக்கங்கள் நமக்கு செய்வாங்கன்னு நம்பி அந்த அம்மா கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். ஜிப்மர் மருத்துவமனை ரெக்கார்ட்லாம் இருக்கு, அந்த ஆஸ்பத்திரி ரெக்கார்ட்லாம் நம்ம சரி பார்த்துக்கிட்டீங்களா? அந்த ரெக்கார்டுகள் எல்லாம் பொய் இல்ல. அந்த ஆபரேஷன், அந்த ரெக்கார்டு, அந்த டாக்டர் சொல்லக்கூடிய ஒப்பீனியன் எல்லாமே இருக்கிறது, எல்லாம் பார்த்துட்டாங்க. அதனால இதுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் ஒரு துண்டை ஏந்துங்களேன், வாளிய துண்டை ஏந்துவாங்க. இது அப்படியே அவங்களுக்கு கொடுத்துருவோம். இதுல கொடுக்கக்கூடிய உதவிகள் இதுக்கெல்லாம் மறுமையில சவாப் இருக்குங்க. அப்துல் காதர் கொடுத்தாதான் நன்மை, கந்தசாமியை கொடுத்தா நன்மை இல்லைன்னு யாரும் நினைச்சிடாதீங்க. இஸ்லாம் அப்படி மார்க்கம் கிடையாது. தான தர்மங்கள் செய்யறதுல யாரா இருந்தாலும் கொடுக்கலாம். ஏழை வசதி இல்லாதவங்கிறது அளவுகோலை தவிர முஸ்லீமும் இந்துங்கிற அளவுகோல் கிடையாது. சரி, இப்ப வருவாங்க, கொடுங்க, தாராளமா கொடுங்க, எல்லாத்துக்கும் நன்மை இருக்குது யாரு கொடுத்தாலும். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான ஒரு தான தர்மங்கள் செய்து அந்த மக்களுடைய உள்ளங்கள்ல இஸ்லாம்னா இப்படி ஒரு அழகான நெறி என்று அது பதியுமையானால் அவர்கள் உள்ளத்துல இஸ்லாமும் சேர்ந்து நுழைவதற்கு அது வழிவகுக்கும். அவர்களுக்கு மட்டும் வழிவகுக்காது, அதை அறிந்த இன்னும் பலருக்கும் வழிவகுக்கும். எல்லாத்தையும் தூர நோக்கோட கவனத்தில் கொண்டு அவங்களுடைய அந்த மருத்துவ உதவிக்கு அணுகிட்டாங்க, தாராளமா கொடுத்துருங்க. இது ஒரு மேட்ரு, ஒழு இல்லாம தொழுகிற மாதிரி. அடுத்து என்னன்னு கேட்டா, ஒரு ஜிஹாத் என்று நம்ம ஒரு படை திரட்டுறதா இருந்தா அதுக்கு அடுத்த ஷரத்து ஒரு கவர்மெண்ட் இருக்க வேண்டும். ஜிஹாது 10 பேர் சேர்ந்துகிட்டு செய்யறதுக்கு பேர் அல்ல ஜிஹாத். ஒரு அரசாங்கமா இருந்துதான் நபிகள் நாயகம் யுத்தம் செஞ்சாங்க. யுத்தம் என்ன பண்ணா, ஜிஹாதுன்னு ஆளுக்கு 10 பேர் அறுவாலை தூக்கிட்டு நாங்க ஜிஹாத் பண்ண போறோங்கிறான். அதல்ல ஜிஹாத். இப்ப இந்தியா இருக்குது, இந்தியா மேல பாகிஸ்தான்காரன் படை எடுத்து வர்றான். இந்தியாக்காரன் பார்த்துட்டு இருப்பான, இந்திய அரசாங்கமே திருப்பி அட்டாக் பண்ணும், பதிலடி கொடுக்கும். அதான் ஜிஹாத் நடக்கும். நியாயமா இருந்தால் ஜிஹாத் ஆயிரும். யார் செய்யறாங்கிற பொறுத்து கிடையாது. அந்த போர் நியாயத்திற்கு நடக்குமையானால் அது ஜிஹாது, அநியாயத்துக்கு நடக்குமையானால் அதுக்கு பேர் அக்கிரமம். அதான் ஜிஹாதோட அடுத்த ஷரத்து. இந்த ஷரத்து